வெல்கம் டு வம்மு ஸ்டோரீஸ். வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னா 4 நல்ல நண்பர்களோட கதை. இந்த கதையில் யார் யார் வராங்க தெரியுமா? ஒரு காகம், ஒரு மான், ஒரு ஆமை மற்றும் ஒரு எலி. சரி, கதை ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான காட்டில் இந்த 4 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் சேர்ந்து பேசுவாங்க, விளையாடுவாங்க, சாப்பாடு தேடி பிடிச்சு பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் எலி சொன்னதான், நாம் எல்லோரும் எப்பவும் இதே மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு. ஆமை சொன்னதான், ஆமாம், யாருக்காவது பிரச்சனை வந்தால் உடனே உதவணும்னு. காகம் சொன்னதான், நம்ம நட்பு எப்பயுமே ஸ்ட்ராங், யாராலும் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு. ஒரு நாள் மான் மட்டும் தனியாக போய் புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு வேடன் போட்ட வலையில் அந்த மானு சிக்கிக்கிட்டதாம். என் நண்பர்களே உதவுங்கன்னு மானு கத்த ஆரம்பிச்சுதான். அப்போது அதன் வழியா பறந்து வந்த காகம் கீழே மான் வலையில மாட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு எலியையும் ஆமையையும் உதவிக்கு கூப்பிட்டதாம். அப்போது எலி சொன்னதான், நான் வலையை கடிச்சு கிழிச்சிடுறேன்னு வேகமாக கடிக்க ஆரம்பிச்சதாம். சில நேரத்திலேயே மான் வெளியே வந்துருதான். அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்களாம். வேடன் வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணாங்களாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஆச்சாம். வேடன் திரும்பி வந்தானாம். அப்போது எலி, மான், காகம் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். ஆமை மெதுவாக நடந்து போனதால வேடன்ட்ட மாட்டிக்குதான். உடனே காகம், மான், எலி 3 பேரும் எப்படியாவது ஆமையை காப்பாற்றணும்னு பிளான் போட ஆரம்பிச்சாங்களாம். 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுனாங்க தெரியுமா? மான் தரையில் படுத்துக்கிட்டு அசையாமல் இருந்ததாம். காகம் மேலே உட்காந்து கவ்வுற மாதிரி நடிச்சுதான். வேடன் அதை பார்த்துட்டு, அடடா, பெரிய மான் கிடைச்சிடுச்சு, இனிமே நமக்கு இந்த ஆமை வேணான்னு ஆமையை கீழே போட்டுறானாம். வேடன் மானை பிடிக்க ஓடுற நேரத்தில் எலி சீக்கிரமாக வந்து ஆமையை கட்டியிருந்த கயிறை கடிச்சிருதான். ஆமையும் தப்பிச்சு ஓடிருதான். வேடன் மானை பிடிக்க வரப்ப மான் உடனே எழுந்து ஓடிருதான். காகமும் பறந்து போயிருதான். வேடன் உடனே, ஐயையோ, ஏமாந்துட்டேனே. கடைசியில் வேடன் கைக்கு எதுவுமே கிடைக்கலையாம். 4 நண்பர்களும் ஒருத்தருக்கொருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டாங்களாம். நம்மளோட நட்பால தான் நாம் எல்லோரும் காப்பாற்றிக்கிட்டோம். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல்ல நண்பர்கள் இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஒன்றாக இருந்தாதான் பெரிய பலம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொம்மு ஸ்டோரிஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு வரேன். பை பாய்.